கிட்டத்தட்ட 260 உயிர்களை பலிகொண்ட மிக கோர விபத்து. ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் ஆகி 32 செகண்டுக்குள்ள அதனுடைய என்ஜின் ஃபெயிலியர் ஆகி வெடிச்சு செதறி இருக்கு. இது குறித்து மிக முக்கியமான அறிக்கை நேற்று சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 பக்கம் கொண்ட பிரிலிமினரி அறிக்கை. இந்த அறிக்கையை படிச்சு பார்க்கும்போது பல சந்தேகங்களும் பல கேள்விகளும் நம்மளை துளைக்கிறது. இந்த அறிக்கையினுடைய மிக முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று, இந்த ஃப்ளைட் வெடிச்சு செதறதுக்கு முன்னாடி பைலட் கேட்ட கடைசி கேள்வி. 2வது, ஏரோப்ளைனை இயக்கக்கூடிய என்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூயல் கண்ட்ரோல் சுவிட்ச் எப்படி ஆஃப் ஆச்சு. இந்த 2 கேள்விகளை மையமாக வைத்து இந்த 15 பக்க அறிக்கை நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையை முதலில் தயாரித்தது யார்? இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகங்கள் என்னென்ன? உண்மையிலேயே இந்த விபத்துக்கு காரணம் ஏர் இந்தியா விமான கம்பெனியினுடைய கவனக்குறைவா இல்லை பைலட்டா? இந்த அறிக்கை யார் மீது இந்த பழியை தூக்கி போடுகிறது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நேற்றுக்கு கிட்டத்தட்ட 15 பக்க அறிக்கையை இந்தியாவினுடைய இந்தியாஸ் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விமான விபத்துக்கள் நடக்குது பார்த்தீங்களா, அது குறித்து ஆய்வு பண்ணி அது குறித்தான ப்ராப்பர் இன்வெஸ்டிகேட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த அமைப்பு நேற்று கொடுத்திருக்கக்கூடிய 15 பக்க அறிக்கை அப்படிங்கிறது பிரிலிமினரி ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே பல சர்வதேச ஊடகங்கள்ல இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற விவாதத்தை துவங்கிட்டாங்க. எப்படி இந்த விவாதம் எப்படி இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய தகவல்கள் வெளியே போச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு சந்தேகமா இருக்கு. அபிஷியலா நேற்று அந்த அறிக்கை வந்துருச்சு. இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சு பார்க்கும்போது நமக்கு பல சந்தேகங்கள் வருது. முதல்ல இந்த அறிக்கையை தயாரிச்சது இந்தியாஸ் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. அவங்க மட்டும் தனியா பண்ணல. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பல கம்பெனிகள், போயிங் நிறுவனம், ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம், ஏர் இந்தியா நிறுவனம், இந்தியன் ரெகுலேட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் US UK சார்ந்த மிக முக்கியமான என்ஜினியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அறிக்கையை தயாரிச்சிருக்காங்க. அந்த விமான விபத்து நடந்து அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, அங்கே கிடைச்சிருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு, குறிப்பாக அந்த பைலட் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கக்கூடிய காக்பிட்ல என்னென்னலாம் பொருள் கிடைச்சது அதை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பல முக்கியமான தகவல்களை இது வெளியே சொல்லுது. முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய அடிப்படையான காரணம் ஒன்று சொல்றாங்க அப்படின்னா, 2 என்ஜின் இருக்கு போயிங் ஃபிளைட்டுக்கு. இந்த 2 என்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூயல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபியூயல் கட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபியூயல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது யார் ஆஃப் பண்ணா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது 2 பைலட் உட்காந்துருப்பாங்க. 2 பைலட்டுக்கு இடையில தான் அந்த ஃபிளைட்டை மூவ் பண்ணக்கூடிய அந்த தர்ஸ்ட் லிவர் இருக்கும். ஸோ அந்த லிவருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 பட்டன் இருக்கும். நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த பிக்சரில் கருப்பு கலரில் 2 பட்டன் இருக்கும். இந்த பட்டனை மேலே தள்ளினோம்னா ரன்னு இருக்கும், கீழே அமுத்தினோம்னா கட் ஆஃப் ஆயிரும். அதாவது என்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூயலை இயக்கக்கூடிய 2 பட்டன்கள். இந்த பட்டனை மேலே தள்ளும் போது என்ஜினுக்கு ஃபியூயல் போகும். என்ஜினுக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேட்டருக்கு, அந்த ஜெனரேட்டருக்கு ஃபியூயல் போய் ஜெனரேட்டர் ஒர்க் ஆகி அதிலிருந்து பவர் சப்ளை என்ஜினுக்கு போய் என்ஜின் ஸ்டார்ட் ஆகி ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி பறக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வழக்கமாக இருக்கக்கூடியது. கீழே கட் ஆஃப் பண்ணிட்டா நீங்கள் ஃபியூயல் போகாது, ஜெனரேட்டர் ஆஃப் ஆயிரும், என்ஜின் ஆஃப் ஆயிரும், ஃப்ளைட் தரையில் நிற்கக்கூடிய ஸ்டேஜ், பறக்காது, நின்றும். ஸோ இப்போ இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா எதர்ச்சியாக கை தட்டி விட்டு ஆஃப் ஆச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 2 பிராக்கெட்ஸ் இருக்கு. அதாவது எக்ஸாக்டா சொன்னா அந்த 2 சுவிட்சுமே கார்டட் பை பிராக்கெட்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸாக்டா டெக்னிக்கலா சொன்னப்பனா 2 ஒரு இது மாதிரி இருக்கும், பிராக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அதுல திடீர்னு கை வச்செல்லாம் தள்ள முடியாது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுவிட்ச் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன் சுவிட்சோ லைட் சுவிட்சோ மாதிரி கிடையாது. ஸ்ப்ரிங் லோடட் லாக்கிங் மெக்கானிசம் அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, முதல்ல அந்த சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதை பிடிச்சி மேலே இழுக்கணும். மேலே இழுத்து திருவி மேலே திருவணும், இல்லை கீழே டவுன் பண்ணணும். மேலே அமுத்தினா ரன் ஆகும், கீழே அமுத்தினா ஆஃப் ஆகும். முதல்ல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சுவிட்சை புல் பண்ணி மேலே இழுக்கணும். அப்போ இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கை தட்டி இல்லை கவனக்குறைவாக ஆன் ஆஃப் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்டென்ஷனலா தெரிஞ்சே அந்த லிவர் மாதிரி இருக்கக்கூடிய சுவிட்சை பிடிச்சி மேலே இழுத்து ஒன்று ரன் கொடுக்கணும், இல்லை கட் ஆஃப் கொடுக்கணும். இதுதான் பண்ணணும். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வழக்கமா இந்த ரன் கட் ஆஃப்ல எப்போ நடக்கும் அப்படின்னா, ஃபிளைட் புறப்படும் போது ரன் கொடுப்பாங்க. அந்த சுவிட்சை மேலே இழுத்து ரன் கொடுக்கும்போது ஜெனரேட்டருக்கு பெட்ரோல் போய் என்ஜின் ஸ்டார்ட் ஆகி வண்டி டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். டேக் ஆஃப் ஆகி மேலே போகும். இது வழக்கமா இருக்கக்கூடிய நடைமுறை. அதே மாதிரி வண்டியை லேண்ட் பண்ணும் போதும் வண்டி கீழே நின்னதுக்கு பிறகு அந்த ஃபிளைட்டை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா
அந்த லிவரை வந்து கீழே அந்த சுவிட்சை வந்து கீழே தள்ளணும். அதுக்கு வந்து கீழே தள்ளினாங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதுக்கு பிறகு ஒரு அமுத்தி அதை லாக் பண்ணணும். இதுதான் அந்த சிஸ்டத்தினுடைய எக்ஸாக்டான மாடல். ரெகுலராக இப்படி தான் நடக்கும். ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணும். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டு வெடிச்சு செதறும் போது ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கு. ஒரு பைலட் இன்னொரு கோ பைலட்டை பேசினாரா, இல்ல கோ பைலட் பைலட் பேசினாரா, இல்ல யாரோட வாய்ஸ்ன்னு இது வரைக்கும் மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. ஆனா ரெண்டு பைலட்ல ஏதோ ஒரு பைலட் வந்து ஒரு பைலட்டை பார்த்து கேட்கிறாரு, எதுக்காக சுவிட்சை நீ ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரிப்ளை அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் சுவிட்சை ஆஃப் பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது என்ஜினுக்கு போற பெட்ரோலை ரன்னில் இருந்து கட் ஆஃப் ஏன் பண்ணன்னு அவர் கேட்கிறாரு. இல்ல நான் கட் ஆஃப் பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அப்போ இந்த வாய்ஸும் இந்த மெக்கானிக்கா இது ஒர்க் பண்ற சிஸ்டத்தையும் பொருத்தி பார்க்கும்போது என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா, என்ஜினுக்கு பவர் போகல. ஏன் என்ஜினுக்கு பவர் போகல அப்படின்னா, இந்த என்ஜினுக்கு பவரக்கூடிய ஜெனரேட்டருக்கு ஃபியூல் போகல. ஜெனரேட்டருக்கு ஏன் ஃபியூல் போகல அப்படின்னா, இந்த ஃபியூல் போகக்கூடிய அந்த ஆன் ஆஃப்னு சொல்லக்கூடிய ரன் கட் ஆஃப் பட்டன் கட் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபிளைட் பறக்கும்போது ஒரு என்ஜின் ஃபெயிலியர் ஆகுது, ஒரு என்ஜின்ல ஃபயர் ஆகுது, இல்ல ஒரு என்ஜின்குள்ள வந்து ஏதாவது வந்து ஒரு பறவைகள் பூந்துருச்சு, ஃபயர் ஆக போகுது, ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, ஃபிளைட் பறந்துகிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரன்னில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினை கட் ஆஃப் பண்ணிட்டு இம்மீடியட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்டர்னேட் என்ஜினை வந்து ஆன் பண்ணி பறக்க வைப்பாங்க. ஸோ இது வந்து இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இதை பயன்படுத்துவாங்க. இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, யார் சுவிட்சை ஆஃப் பண்ணாங்க? ரெண்டு பைலட்ல ஒன்று. இன்னொன்று, இவங்க ரெண்டு பேருமே ஆஃப் பண்ணாம எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல ஏதாவது ஃபெயிலியர் ஆகி அது ஃபியூலை கட் ஆஃப் பண்ணிடுச்சா, அதாவது சுவிட்ச் தானால ஆஃப் ஆயிடுச்சா அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு. இந்த ரெண்டு கேள்வியும் மிக அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஏதோ இந்தியாவினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இந்த போயிங் விமானங்கள் இருக்கு. இந்த போயிங் விமானங்கள் குறித்து ஏற்கனவே பல சர்ச்சைகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஃபியூயல் போகக்கூடியது எதர்ச்சியா நினைச்சா யாராச்சும் கட் பண்ணாங்களா அப்படிங்கிற சந்தேகம் பயங்கரமா இருக்கு. இது உண்மையிலேயே வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல ஃபெயிலியர் ஆகி நடந்துருந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக போயிங் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நிறைய ஃபிளைட் இன்னைக்கு பறந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே போயிங் நிறுவனத்தினுடைய தான். ஸோ இப்போ உலகம் முழுக்க இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த போயிங் ஃபிளைட்ல பறந்துகிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல இப்படி ஒரு ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே கன்சிடரபிளான ஒரு விஷயம். இது குறித்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு நிறுவனம் சில தகவல்களை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது குறித்து நம்ம கடைசியில பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். கனடாவை சேர்ந்த ஏர் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேட்டர் வந்து பிபிசி பத்திரிகை ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பாக அட் அ டைம்ல ரெண்டு லிவரையுமே ஆஃப் பண்ண முடியாது. அதாவது ரெண்டு பட்டனையுமே ஒரே சமயத்தில் ஆஃப் பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சுவிட்ச் இப்படி இப்படி பின்னாடி எல்லாம் தள்ள முடியாது. அதை புல் பண்ணி இழுத்து கீழே இறக்கணும், இல்லை புல் பண்ணி இழுத்து ஆன் பண்ணணும். அது ஒரு விதமான ஒரு லாக்கிங் சிஸ்டம் இருக்கு. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க கவனக்குறைவாகவோ இல்லை வந்து ஒரே டைம்ல அப்படி பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை, ரெண்டையும் ஷட் டவுன் ஆஃப் பண்ண முடியாது அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றாரு. அவரோட எக்ஸாக்ட் லாங்குவேஜ் என்ன, இட் வுட் பி ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு புல் போத் switches with a single movement of one hand and this makes accidental deployment unlikely அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி சொல்றார். இது மட்டும் இல்லாம ஓஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி சார்ந்த ஷான் அப்படிங்கக்கூடிய முன்னாள் ஏர் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரெண்டு பைலட்ல யாரோ ஒருத்தங்க இதை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த சுவிட்ச் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் ஆஃப் பண்ணாங்க, எதுக்கு ஆஃப் பண்ணாங்க, இந்த கேள்விக்கான விடை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது உண்மையிலேயே வந்து ஏதாவது ஒரு இன்டென்ஷனா அதை ஆஃப் பண்ணாரா, இல்ல கன்ஃபியூஷன்ல ஆஃப் பண்ணாரா அப்படின்னு அவர் ரெண்டு ஆப்ஷனை முன் வைக்கிறார். அதாவது இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு ஆஃப் பண்ணிருக்கலாம். சரி, இந்த என்ஜின்ல ப்ராப்ளம், இதை ஆஃப் பண்ணிட்டு வேற என்ஜின் ஆன் பண்றோம், அந்த சிச்சுவேஷன் வந்திருக்கலாம். ஆனா என்ஜின் பிரச்சனை அப்படிங்கிறது எந்த விதமான வாய்ஸ்லயுமே வரல. அதாவது பைலட்ஸ்னுடைய அவங்க ஹெட்ஃபோன்ல இருக்கக்கூடிய வாய்ஸோ இல்லை மற்ற இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிட்டர் வாய்ஸோ எதுலையுமே வரல. ஸோ அப்போ இது வந்து இன்டென்ஷனலாக பண்ணல. கன்ஃபியூஷனாக நடக்குமா, கன்ஃபியூஷனாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேலே போனதுக்கு பிறகு அது பறக்கிறதுக்கு உத்வேகமாக இருக்கக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னா அது கீழே இறங்கும் போது ஒரு பைலட்டுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் ஆகி, அதாவது இந்த என்ஜின் போகிற சிஸ்டத்தை பார்க்காம, அந்த லிவரை புல் பண்ணாமல், எங்கே லேண்ட் பண்ணலான்னு பார்க்காம, இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு ஒருவேளை தவறாக சுவிட்சை கன்ஃபியூஷனில் அதை ஆஃப் பண்ணிட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் இதில் வந்திருக்கு. ஸோ அப்போது தவறாக கன்ஃபியூஸ் ஆகி சுவிட்சை ஆஃப் பண்ணுறதுக்கான பதட்டம் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த பதட்டம் வர வேண்டிய காரணம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்போ அந்த
என்ஜினுக்கு ஆயில் போகாதது தான் காரணம், என்ஜினுக்கு ஃபியூவல் போகலை சுத்தமா அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆஃப் பண்ணப்பட்டதுனால தான் என்ஜினுக்கு ஃபியூவல் போகலை அப்படின்னா ஏன் ஆஃப் பண்ணாரு, கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிறாங்க. கன்ஃபியூஸ் ஏன் ஆனாரு? அப்போ என்ஜினுக்கு ஆயில் போறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட் விழப்போகுது, இந்த ஃப்ளைட்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, ஒருவேளை எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஒர்க் பண்ணலையா, இல்லை ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒர்க் பண்ணலையா என்ன அப்படிங்கிறத பைலட்டுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதா, இல்லை மைக்கில் அவருடைய டிரான்சாக்ஷன்ல ஏதாவது கிடைச்சுதா? இதெல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு கேள்விகளா இருக்கு, விடையில்லாத கேள்விகளா இருக்கு. இது மட்டும் இல்லாம பீட்டர் கோல்ஸ் அப்படிங்கக்கூடிய முன்னாள் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் யுஎஸ் NTSB தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஏன் வந்து 2 சுவிட்சையுமே ஆஃப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணினாங்களா? அப்படி ரீஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்யும் போது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் ரீஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியும் வருது. அது ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஏன் ரீஸ்டார்ட் பண்ணி போறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காக் பைலட்னுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குல்ல, அது ஆடியோ ஃப்ரம் த பைலட் மைக், ரேடியோ கால்ஸ், ஆம்பியன்ட் காக்பைல் சவுண்ட்ஸ், இது எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 3 சவுண்டையும் வச்சு தான் இதை ரீஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே வந்து பிளாக் பாக்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ 2 பட்டனுமே க்ளோஸ் ஆகி ஃபியூயல் போகாம தவிர்த்திருந்தாலும் கூட ஜெனரேட்டருக்கு ஃபியூயல் போகிறதுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னு இருக்கு. அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஆக்டிவ் ஆச்சா இல்லையா, இல்லை உண்மையிலேயே அவங்க ரீஸ்டார்ட் பண்ண தான் முயற்சி பண்ணாங்கன்னா ஏன் ரீஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க? அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அப்போ 2 என்ஜின்ல ஏதோ ஒரு என்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கா, இல்லை 2 என்ஜினுமே ஃபெயிலியர் ஆச்சா, அதாவது பறந்துட்டு இருக்கும்போது ஒர்க் ஆகாம போயிடுச்சா? இந்த 2 கேள்விகளுமே வருது. ஒருத்தங்க ரீஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னா அங்கே ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு, அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இவ்வளவு கேள்விகள் வந்து இன்னும் பல எக்ஸ்பர்ட்ஸ் நேத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கடந்த 48 மணி நேரத்தில், அதாவது முன்னாடி நாளே இந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இது மாதிரி ஏர் ஆக்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப 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 பயத்தை ஏற்படுத்தியக்கூடிய ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட்டா இருக்குது. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, என்ஜினுக்கு ஃபியூவல் போகலை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அந்த பட்டன் சிஸ்டத்திலேயே சில சிக்கல்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இந்த நேரத்தில் 2018 அமெரிக்காவினுடைய US ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஏர்வொர்த்தினஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவலை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். போயிங் 737 ஃபியூயல் கண்ட்ரோல் சுவிட்சஸ் ஆர் இன்ஸ்டால்ட் வித் த லாக்கிங் ஃபியூச்சர் டிஸ்எங்கேஜ் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஃபியூயலுக்கு அனுப்பக்கூடிய அந்த பட்டன் லாக்கிங் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு டிஸ்எங்கேஜ் இருக்கு. எதுலனா போயிங் 737 மாடல்ல அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு குறிப்பிட்டால ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே சேம் மாடல் போயிங் 737 மாடல் அந்த பட்டன் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாடல்ல தான் இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா 787/8 மாடல், அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல்களும் நமக்கு வந்திருக்கு. BBC இது குறித்து ரொம்ப விரிவாகவே எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த லாக்கிங் சிஸ்டத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது. அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ஏவியேஷன் வந்து சில தகவல்களை வந்து சில எச்சரிக்கைகளை வந்து அவங்களோட புல்லட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதை ஏன் போயிங் விமானம் அல்ல அந்த நிறுவனம் அதை ஏன் சரி பண்ணலை? அதே 737 மாடலை எடுத்து 787க்கு எப்படி வச்சாங்க? கண்ட்ரோல் சிஸ்டத்தில் என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க? இந்த அறிக்கைகள்லாம் வந்ததுக்கு பிறகு, அமெரிக்கா இந்த அறிக்கையெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பைலட் மேல பழிய போட்டுட்டு நிறுவனங்களுடைய கட்டமைப்பு அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா, அதை மறைக்க முயற்சி பண்றாங்களா? இது ஒரு தனி மனித, அதாவது பைலட்டினுடைய சிக்கல், அவங்களுடைய கவனக்குறைவு அப்படின்னு சொல்லி இந்த கேஸை மூடிட்டு முழுக்க முழுக்க போயிங் நிறுவனத்தை காப்பாற்றுற வேலை இங்க நடக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே நமக்கு எழுது. இப்ப வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட் தான், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு பிறகு வரக்கூடிய டீடைல் ரிப்போர்ட்ல இந்த விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன, யாருடைய தவறு இல்லை எதனுடைய குறைபாட்டால் இந்த விபத்து நடந்தது அப்படிங்கிறது குறித்து நாம விரிவா பார்க்கலாம். எது எப்படியோ இது போன்ற விபத்துக்கள் நடக்கக்கூடாது, அதை மனதில் வைத்துக்கொண்டு நிறுவனங்களும் பைலட்டுகளும் செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமா இருக்கு.